நான் எவ்வளவு கோவமா இருக்கேன். நீங்க என்னடான்னா ரிலாக்ஸா டிவி பார்த்துட்டு முறுக்கு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. ஒரு தராம சாப்பிடணும் காண்டாவரியா? என் கோவத்துக்கு காரணம் ஒண்ணு அது இல்ல. திமுகல இருக்கார்ல பேச்சாளர் சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி, அவர் மேலதான் எனக்கு கோவம். ஒரு மேடையில அவர் பெண்களை பத்தி அநாகரிக வார்த்தைகளை பேசி கேவலமா பேசியிருக்கிறாரு. அதனாலதான் அவர் மேல கோவமா இருக்கேன் நானு. அவரு எப்ப பேசினாலும் பெண்களை பத்தி ரொம்ப மட்டமா பேசுவாரு. ஏற்கனவே கூட கட்சி விட்டு சஸ்பெண்ட் பண்ணி கூட பண்ணி வச்சிருந்தாங்க. புஷ்ப பத்தி அநாகரிகமா பேசினாரு. இப்ப என்னமா பேசிட்டாரு அவரு? அப்படி என்ன பேசினாருமான்னு கேக்குறீங்களா? அவர் வாயை தொந்தாலே ஒரு கூவாரு அவரு. அவர் என்ன சொன்னாருன்னா, ஒரு மீட்டிங்ல விஜயோட ரசிகர்களா இருந்தா பெண்கள் எல்லாம் போய் அவருடைய பனையூர்ல அவர் ரூம்ல போய் பெட்ரூம்ல போய் படுத்துக்கங்கன்னு சொல்றாரு. இது எவ்வளவு அநாகரிகமான கேவலமான பேச்சுங்க இது. அவர் வீட்டுல பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க வீட்டு பெண்களை பத்தி பேசினா அவரு கோவம் வராதா? விஜய் மட்டும் இல்லைங்க, வேற எந்த நடிகனா இருந்தாலும் எல்லாருக்குமே ரசிகர்கள் இருக்கத்தான் செய்வாங்க. எல்லா ரசிகர்களையும் இந்த மாதிரிதான் சொல்லுவாரு அவரு. அது மட்டுமா, இவரை பேச விட்டுட்டு ஆளுங்கட்சிக்காரங்க கைத்தட்டி வேற சிரிக்கிறாங்க. வெளியே பயிர மேஞ்ச கதை தாங்க இது. ஆளுங்கட்சி ஒரு பக்கம் மகளிர் திட்டம், உரிமை திட்டம், பெண்களுக்கு இலவச பேருந்து அப்படின்னு சொல்லிட்டு பல திட்டங்களை அறிவிச்சு பெண்கள் பாதுகாப்புக்கான விஷயங்களை செய்யறாங்க. ஆனா இவரு என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா? பெண்களை பத்தி அவமானமா பேசியிருக்காரு. இவரு காசுக்காக பேசினாரா இல்ல கைத்தட்டலுக்காக பேசினாரா தெரியல. ஆக மொத்தத்துல பாதித்தது வந்து பெண்கள் மட்டும்தான். இந்த மாதிரி பெண்களை பாதிக்கிற மாதிரி பேசின இவரை கண்டிப்பா உரிய நடவடிக்கை எடுக்கணும் இவர் மேல. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி இந்த புறம்போக்க பத்தி தான் இன்னைக்கு பேசணும். ஒரு மேடையில நின்று பெண்களை அந்த அளவுக்கு இழிவுபடுத்தி பேசியிருக்கான். விஜய பிடிக்குதுன்னா பனையூர்ல பங்களா இருக்கு, நிறைய ரூம் இருக்கு, போய் படுத்துக்க, நாங்க என்ன கேட்கவா போறோம்னு கேட்டிருக்கான். இந்த மாதிரி உன் பொண்டாட்டி உன் பொண்ணையும் வந்துட்டு நிறைய பங்களாவுக்கு ரூமுக்கு அனுப்பிதான் இன்னைக்கு நீ இந்த பதவியில இருக்கியாடா? ஏண்டா பொறுக்கி நாயே? இந்த பொதுமக்களும் இந்த பெண்களும் ஓட்டு போட்டதுனாலதான் உனக்கு இந்த பதவி. உங்க ஆட்சியிலேயே வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுத்திருக்கீங்க, உங்க ஆட்சியிலேயே பெண்களை மதிச்சிருக்கீங்க. இதை விடவா பெண்களை கேவலமா பேசணும்? உன் பொண்ணுக்கு வந்து உன்னை பிடிக்குதுன்னா நீ போயிருவே உன் பொண்ணு கூட. உன் பொண்டாட்டி பொண்ணை பேசுனா உனக்கு எப்படி கோவம் வருமோ இதே மாதிரிதான் அவங்க உங்க குடும்பத்துல இருக்கிற பெண்களை பேசுறப்ப எல்லாத்துக்குமே கோவம் வரும்.